எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைங்க. நீங்க கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல, வைங்க. ஆனா உங்க காசுல இருந்து வைங்க, உங்க அப்பா காசுல இருந்து வைங்க. எங்க அப்பா காசுல எடுத்து நீங்க உங்க அப்பா பேரை வைக்கிறதுக்கு நீங்க யாரு? இப்ப 250 கோடிக்கு சமாதி கட்டிருக்கல, யார் காசு? ஒவ்வொரு ஊர்லயும் 200-300 கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களா, யார் காசு? ஒன்றுதான் சொல்லுவேன், இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடிக்கொண்டிருக்கிறீங்க, ஆடுங்க, அவ்வளவுதான். அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்க, பக்கத்தில் இருக்க பங்களாதேஷையும் பாருங்க. பங்களாதேஷை உருவாக்கிய அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சுன்னு பாருங்க. இப்போ எங்க இருக்கு? இதே தான் ஆடிட்டு இருந்தா அப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா இடத்துலயும் இவங்க அப்பா பேரை வச்சார், ராஜசேகர் ரெட்டி பேரை. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் கூட இல்லை, டெல்லியில் இருந்தார். பதவியாக இருக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க. அதே நிலைமை உருவாகும். தெண்டா காசு, மக்கள் காசு. அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது. ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா? நல்ல தன்மானமுள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, பொட்டலாயிரும். பார்த்துக்கிட்டு ஆடணும்.